கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமா நாம் கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தாம் நம்மை அழைத்ததினாலே எபேசியர் 1:18 வாசிக்கிறோம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கும் நம்பிக்கைன்றதுன்றோம். தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருகச் செய்தார், அவன் பொண்ணு ஒளியுள்ள சீமான மாற்றினார். அது அவர் செய்த செயலினால் அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையினால் அல்ல, அது தேவனுடைய சுவாபம். ஒரு மனிதன் தேவன் பின்னால் போகும்போது தேவன் கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதங்களும் இலவசமாக இருக்கிறது. பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும், நன்றி கெட்டவர்களுக்கும், துரோகிகளுக்கும் இலவசமாகத்தான் கொடுக்கிறார். ஆனால் விசேஷமாக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இன்னும் வித்தியாசமான வழியிலே பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார், பரலோக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த பூமியை சத்தியத்தை விளங்குகின்ற பொழுது, விசுவாசிக்கின்ற பொழுது அவர்கள் பரலோகமே இந்த பூமியில் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நேற்றைய தினம் நீதிமானுடைய குறித்து சில காரியங்களை பார்த்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 5:14 முடித்தோம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆதாமை குறித்து பேசுகிறார், இயேசு குறித்து பேசுகிறார். ஆதாம் முதலாம் ஆதாம் என்றும் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்றும் வர்ணிக்கப்படுகிறார். முதலாம் ஆதாம் அவனாலே பாவம் வந்தது, பாவத்தினாலே மரணம் வந்தது. ஆனால் முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தான், அவன் அதனால் பாவமும் மரணமும் அவன் கொண்டான். ஆனால் ஆதாமுடைய வம்சத்திலிருந்து வந்த நமக்கு ஆதாம் செய்த பாவத்தை நாம் செய்யவில்லை, அந்த கனியை நாம் சாப்பிடவில்லை. அந்த ஆதாம் ஏவாளுக்கு நமக்கு தொடர்பில்லை. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாகிவிட்டன, ஆதாமை நான் பார்த்ததும் இல்லை, ஏவாளை பார்த்ததும் இல்லை. ஆனால் அவர்கள் சம்பாதித்ததான அந்த மரணம், பாவம் மரணம் என்றதான அழிவு நாசம் மோசம் என்றதெல்லாம் அதை நாம் அந்த கனியை சாப்பிடாவிட்டாலும், அதான் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும், ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அந்த மாதிரி நம்ம பாவம் செய்யலை. அப்படி இருந்தும் அந்த மரணம் ஆண்டு கொண்டது. சொல்லிட்டு 15 வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் மீறுதலின் பலன், யார் மீறினா? ஆதாம் மீறினா. அவனுக்கு என்ன பலன் கிடைச்சது? பாவம் மரணம். மரணத்தின் சக்தி தான் அழிவு நாசம் மோசம் கலக்கங்கள் பயம் குழப்பம் திகில் சந்தேகம் வறுமை, இப்படிப்பட்ட சொல்லிக்கொண்டே போகலாம். அழிவின் சக்திகள் அத்தனையும் மரணத்தின் சக்திகளாக இருக்கிறது. அப்போ மீறுதலின் பலன் நாச மோச அழிவுகள். அதே போல கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை. கிருபை வரம் யாரால வந்தது? இயேசுவால வந்தது. இந்த பலனுக்கு ஒப்பானது அல்ல. அது 2 பலன். ஒன்று மீறுதலின், ஆதாம் மீறுதனாலே வந்த ஒரு பலன் நாசமோச அழிவு. இன்னொன்று கிருபை வரம், இயேசு கிறிஸ்துவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நம்ம கொடுத்த கிருபை வரம், இலவசமாக கொடுத்த நீதி, அவர் செஞ்ச செயலால் வந்தது, நமக்கு கிடைச்ச நீதி. அந்த பலன், இது 2 பலனை, இது அந்த இங்கே ஒரு பலன் இருக்குது, இங்கே ஒரு பலன் இருக்குது. ஆதாம் சம்பாதிச்சது ஒன்று இருக்குது, அவன் செஞ்ச செயல்னாலே, அவன் சம்பாதிக்காமலே வந்தது ஒன்று. இயேசு கிறிஸ்து வந்த செயல்னாலே சம்பாதித்து வைத்தது ஒன்று. இது 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மீறுதலின் பலனும் கிருபை வரத்தின் பலனையும் பார்த்தா இந்த கிருபை வரத்தின் பலன் இந்த மீறுதலின் பலனோட பெருசு. அது இயேசுனால வந்த ஆசீர்வாதம் பாவத்தினால வரக்கூடிய சாபத்தை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தது சொல்ல வரார். அதை விளக்குறோம் பாருங்க, நல்ல படியுங்க. எப்படி எனில் 15ஆம் வசனம், ரோமர் 5:15. எப்படி என்றால் ஒருவனுடைய மீறுதலினாலே, யார் அந்த ஒருவன்? ஆதாம். அவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய வருகை கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஒருவனுடைய மீறுதல் எல்லாருக்கும் அழிவு. ஒருவன் செய்தான், ஒருவன் தவறு செய்தான், ஆதாம் தவறு செய்தான், அவன் சந்ததியில் வந்து ஒருவர் கூட மிஸ் பண்ணாம எல்லாருக்கும் அழிவு. ஒருவர் கூட நான் மரணத்தை தப்ப முடியாது, ஒருவர் கூட அழிவுக்கு தப்ப முடியாது, ஒருவர் கூட நாசுக்கு தப்ப முடியாது. தேவனை பொறுத்தவரை ஒரு பொதுவான ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் நித்திய ஜீவன் இல்லை, பரலோகத்துக்கு வழி இல்லை. ஒருவர் கூட தப்ப முடியாது, ஒருவர் கூட அழிவுக்கு தப்ப முடியாது. அப்படி எடுத்துக்கொண்டா இரண்டாவது 2ஆம் ஆதாம் ஒருவர் வந்தார், இயேசு. இந்த தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனாக வந்த அவருடைய கிருபை என்ன வந்து அதோட ஈவானது எல்லாரும் மேலும் பெருகி இருக்கிறது. இந்த இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டா, இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா இந்த ஈவு, இந்த வெகுமதி, இந்த நன்மை ஒருவர் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆதாமனாலே வந்தது என்ன? ஒருவரும் கூட தவறுதல், எல்லார் மேலும் எல்லோரும் மரித்திருக்கிறார்கள். அவனுடைய மீறுதலினாலே எல்லாருக்கும் சாபம், எல்லாருக்கும் மரணம், எல்லாருக்கும் அழிவு, எல்லாருக்கும் நாசம். இயேசு என்றவரை விசுவாசிக்கின்ற போது விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது வசனத்தை விளங்கும் பொழுது
அதை புரிந்து கொள்ளும் போது எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் சுகம், எல்லாருக்கும் வெற்றி, எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் வெளிச்சம், எல்லாருக்கும் விருத்தி. காரணம் இவராலே வருகிறது. இப்ப ஆசீர்வாதம் அத்தனையும் இயேசு என்ற ஒருவராலே வருகிறது. அழிவென்று ஆதாமாலே வந்தது. ஆதாமாலே வந்தது. நாம் எதையுமே செய்யல, எந்த செயலும் செய்யல, நாம் எந்த கனியை சாப்பிடவும் இல்லை, அவனை போல தொட்டதும் இல்லை, அந்த கனியை பார்த்ததும் இல்லை, சத்தத்தை கேட்டதும் இல்லை. ஆனாலும் அழிவும் நாச மோசங்களும் அவன் சம்பாதிச்சு கொடுத்துட்டான். அதுபோல இயேசு போல நாம பாடுபடவில்லை, அடிக்கப்படவில்லை, ரத்த சிந்தப்படவில்லை. அவர் செய்தார். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்த சிந்தினார், அவர் நமக்காக சம்பாதித்தார். நாம அவரை நம்பினபடியாலே, அவரை விசுவாசித்தபடினாலே எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான நன்மைகளும் இவராலே நமக்கு வருகிறது. அதுதான் ஒரு மனிதனாலே பாவமும் மரணம் வருகிறது, ஒரு மனிதனாலே வாழ்வும் சுகமும் ஜீவனும் வருகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு மனிதனாலே நாம் எதையுமே செய்யாம, கனியை சாப்பிடாம, பார்க்காம, தொடாம நாசமோசம் வந்து விட்டது, அழிவு வந்து விட்டது, நரகம் வந்து விட்டது. அதுபோல இயேசு செஞ்ச நீதியை நான் செய்யாமல், இயேசு செஞ்ச வாழும் எதுவும் வாழாமல், அந்த பரிசுத்த எதுவுமே அவர்கிட்ட வந்த ஒரே காரணத்தினாலே அவராலே ஆசீர்வாதம், சுகம், செல்வம், செழிப்பு வந்து எனக்கு பரலோகம் வந்து விட்டது. இவராலே நரகம் வந்தது, அதை கேன்சல் பண்ணி என்னை பரலோகத்துக்கு போகுது. அதான் அர்த்தம். ஒருவராலே, இயேசு என்ற ஒருவராலே நல்வாழ்வு வருகிறது. மேலும் 16 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்தனால, யார் அந்த ஒருவன்? ஆதாம் பாவம் செய்தனாலே ஒரு தீர்ப்பு. தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதில்லை. தேவன் ஒரு தீர்ப்பு அளிச்சிட்டார். என்ன தீர்ப்பு அளிச்சிட்டாரு? அந்த தீர்ப்பு ஒரே குற்றம். என்ன குற்றம்? கனியை சாப்பிட்டான். கனியை சாப்பிட்டான். அந்த ஒரு குற்றத்தின் நிமித்தம் அவனுக்கு ஆக்கினை, அவனுக்கு சாபம் வந்து விட்டது. கிருபை வரவும் அடுத்தால பாருங்க, இயேசுனால கிருபை வரம் வந்துச்சு. இந்த கிருபை வரம் என்ன பண்ணிச்சான்? ஒரு குற்றம் இல்லை, லட்சம் குற்றம் இருந்தாலும் சரிதான், கோடி குற்றம் செஞ்சாலும் சரிதான், கிருபை வரம் என்ன பண்ணிச்சு? எல்லா குற்றத்தையும் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவானது. அதாவது ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாயாதிபதி நீதி தீர்ப்பு வழங்குகிறார். என்ன தீர்ப்பு? ஆதாம்ங்கிற ஒருத்தன் தப்பு பண்ணான், ஒரே குற்றம் தான் பண்ணினான். ஆனாலே அவன் வம்சத்தில் வந்து அத்தனை பேருக்கும் பாவம் மரணம்னு தீர்ப்பிட்டாச்சு. என்ன ஆண்டவரே, எனக்கு தீர்ப்பு வழங்கிட்டீங்களே, நான் அந்த பாவத்தை செய்யலையே, அந்த கனியை சாப்பிடலையே, கனியை சாப்பிட்டா பரவாயில்லையே, தாத்தா தானே சாப்பிட்டாரு, அந்த ஏவா பட்டி தானே சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல, அதெல்லாம் முடியாதுப்பா, உனக்கும் தீர்ப்பு தான், நீ அவன் வம்சத்துல வந்த. அதனால தான் நான் சொல்றேன், ஆகான் என்ற ஒரு மனிதன் தப்பு செஞ்சான், தீர்ப்பு அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு மாத்திரம் சாபல்ல, அவன் மனைவிக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, அவன் மிருகஜீவனுக்கு எல்லாம் கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. அருமையானவர்களே, தானியேலுக்கு விரோதமா செய்த போது அந்த தானியேலுக்கு விரோதமாக சதி பண்ணினவர்கள் அது பிடிபட்ட போது அந்த விரோதிகள் மாத்திரம் கொல்லப்படலை, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் சிங்க கோகையில போட்டாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நிலையாட்டம். அப்போ ஆதாம்ங்கிற ஒருவன் தப்பு செஞ்சான், ஆனா தேவன் தீர்ப்பு வழங்குறான். அவன் பின்னால வந்த அத்தனை பேருக்கும் மரணம் என்று தேவன் தீர்ப்பளித்து விட்டார். அப்போ இன்னொருத்தர் வந்தார், 2ஆம் ஆதாமாக இயேசு வந்தார். அதான் வாசிக்கிறோம். கிருபை நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக, சத்தியம் நிறைந்தவராக வந்தார். அவர் நீதி செய்தார். அவர் நமக்கு நம்முடைய பாவத்தின் தண்டனை தீர்த்தார். அவருடைய கிருபை வரம் என்னது? இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டா, நான் அந்த நீதியே செய்யல, நான் நீதியா வாழல, நான் எந்த நல்ல காரியம் செய்யல, நான் என்ன நன்னடத்தை செய்யல, இயேசு ஏத்துக்கிட்டதால ஓசியில பாவம் மன்னிப்பு வந்துச்சு, ஓசியில ஆசீர்வாதம் வருது. அது மாத்திரமல்ல, தேவனே எனக்கு தீர்ப்பு வழங்குகிறார். என்ன தீர்ப்பு வழங்குகிறார்? என்னை நீதிமான் என்று பரலோக அரசாங்கம் தீர்ப்பு வழங்கி விட்டது. இதான் அருமையான செய்தி. ஆதாம் பாவம் செஞ்சபடினாலே அந்த பாவத்தை நான் செய்யவில்லை, அந்த கனியை சாப்பிடவில்லை, பரலோக அரசாங்கம் எனக்கு தீர்ப்பு வழங்கி, ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்ப்பு வழங்கி விட்டது. ஒவ்வொரு மனிதனும் பாவி, அவனுக்கு நரகம் என்று தீர்ப்பு வழங்கி விட்டது. அதுபோல இயேசு என்றவர் வந்தார், கிருபை வரமுள்ளவராய் வந்தார், தேவன் தன் மகனை கொடுத்தார். இந்த இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள யாராயிருந்தாலும் சரி, 1000 குறை இருந்தாலும் சரி, லட்சம் குறை இருந்தாலும் சரி, ஏன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரலோக அரசாங்கம், தேவாதி தேவன் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். என்ன? இந்த நாளிலிருந்து நீ நீதிமான் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன், நீ நீதிமான் என்று தீர்ப்பளிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, எவ்வளவு பெரிய நற்செய்தி நமக்கு இருக்கிற. தேவன் தீர்ப்பளித்து விட்டார், எல்லா குற்றத்தையும் கேன்சல் பண்ணி விட்டார், எல்லா கிரமங்களையும் கேன்சல் பண்ணி விட்டார். இனி நீ பாவி அல்ல, நீதிமான். நீ பாவி அல்ல, நீதிமான். நீ அநீதிகாரம் அல்ல, நீதிமான். நீ குற்றவாளி அல்ல, குற்றமற்றவன். நீ கண்டிக்கப்படக்கூடியவன் அல்ல, கண்டிக்கப்படாதவன். இது நீ செஞ்ச செயல்னால அல்ல, ஏன் மகன் இயேசுவின் தியாகத்தினாலே வந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி ஆதாம் செஞ்ச செயல்னாலே அந்த கனியை சாப்பிடாத மனிதனும், அந்த கனியை தொடாதவனும், அந்த கனியை பார்க்காதவனும், அதை பற்றி கேள்விப்படாதவனும் ஆதாமுடைய வம்சத்தில் வந்தபடினாலே எல்லா மனிதனும் பாவி, மரணம், அழிவு, நாசம், நரகம் என்று தேவன் தீர்ப்பிட்டாரோ, அதுபோல இயேசு என்றவர் வந்தார். அவரது நீதி நான் செய்யவில்லை, அவரை போல வாழவில்லை, அது எல்லாம் அவர் தந்தார். என் மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே 1000 குற்றம் இருந்தாலும், லட்சம் குற்றம் இருந்தாலும், என் மகன் எனக்கு உனக்காய் சிலுவையில் மரித்தபடினாலே, அவர் கிருபை வந்தபடினாலே, அவரை ஏற்று
ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே பரலோக அரசாங்கம் சர்வலோக தேவன் தீர்ப்பு வழங்குகிறார். இந்த நாளிலிருந்து உன் குற்றத்தெல்லாம் நான் கேன்சல் பண்ணி உனக்கு நீதிமான் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன். நீதிமான், நீ நீதிமான், ஆசீர்வாதம் உனக்குரியது என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா! எத்தனை நற்செய்தி, எத்தனை மகிழ்ச்சி! அதாங்க நற்செய்தி. நீதி செய்யாத நான் இலவசமாய் நீதிமானாக்கப்படுகிறோம். நான் எந்த செயலும் அல்ல, இலவசமாய் பரிசுத்தவான், இலவசமாய் ஐஸ்வர்யம், இலவசமாய் நல்வாழ்வு, இலவசமாய் கர்த்தர் வரையில் எடுத்துக்கொள்ளப்படுவது. ஆனால் தான் இதை விளங்கி கொண்டால் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் தகப்பனிடத்தில் அவர் அந்நியர் அல்ல, உங்கள் தகப்பன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 17 வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே யார் அந்த ஒருவன், திருப்பி அதான் சொல்றாரு. ஏன் திருப்பி சொல்றாரு? என்னையா திருப்பி இவர் பேசுனதே பேசுறாரு. ஆமாங்க, பாருங்க, காலையில அரிசி இருக்குது, அரிசியை வச்சு என்ன பண்றோம்? மாவாக்குனா இட்லியா சுடுறோம். அதே அரிசி தான் உப்புமாவா செய்யறோம். அதே அரிசி தான் சோறாகுது. அதே அரிசி தான் தோசையாகுது. அதே அரிசி தான் பொங்கலாகுது. திருப்பி அரிசி தான் சாப்பிட்றோம். நேற்று அதான் சாப்பிட்டோம், இன்னைக்கு தான் சாப்பிட்டோம், நாளைக்கு தான் சாப்பிட போறோம். அதே போல் தான் வேத வசனம். மீண்டும் 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 சாப்பிட்டு அந்த வசனம் உடம்புல அப்படி போயிடும். அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்க, இந்த நீதியை குறித்து மீண்டும் மீண்டும் பேசிட்டே இருக்கிறார். அதான் ரோமர் 9:30 சொல்றோம். இப்படி இருக்க என்னத்தை சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியா நீதி அடைஞ்சிட்டாங்க. நீதியை தேடுறது இஸ்ரவேலுக்கு அடையவே இல்லை. ஏன் நீதி அடைஞ்சான், ஏன் அடையல? அவன் என்ன பண்ணா? வேதத்தை வச்சுட்டு வேதத்தின்படி வாழ்ந்தான், வேதத்தின்படி செஞ்சா, இப்படி கொடுத்தா, இப்படி செஞ்சா, இப்படி வாழ்ந்தா, இப்படி நடந்தா, அதான் நீதின்னா அவன் கிடைக்கவே இல்லை. புறஜாதி என்ன பண்ணா? நான் வாழவே இல்லை, செய்யவே இல்லை, நடக்கவே இல்லை, இயேசு வந்தேன், அவரை விசுவாசித்தேன், அவர் எனக்காகப்பட்டாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாரு, ஆண்டவரே இலவசம், பிதா இலவசம் சொன்னாரு. உடனே இயேசு பிடிச்ச தேவன் என்ன பண்ணானா? நீதிமான் எனக்கு முத்திர குத்தி விடுதலை பண்ணி நீ நீதிமான் போயிட்டாரு. அவன் இன்னும் ஆள்தான், முயற்சி பண்றான், நான் நீதிமான். கடைசி நீதியே கிடைக்கல. அவர் இடதுக்கான கடல் இடறி ஒன்றுமில்லாம அழிந்து நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான்னு ரோமர் 9:30-31-32 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகையினாலே நீதி இலவசம், பரிசுத்தம் இலவசம், நீ தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து இலவசம். தேவனே உன்னதத்திலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார், அது இலவசம், உங்க செயல் இல்லை. என்ன வாசிக்கிறோம்? 17 வசனம். அல்லாமலும் ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க. யாரு மூலமா? ஆதாமுங்கிற ஒருவன் மூலமா மரணம் ஆண்டுக்குச்சு. மரணம் தப்பவே தப்பாது. நீங்க பாதாளத்தில் போய் படுக்க போட்டால் அங்கு மரணம் வரும். எங்க ஓடினாலும் ஒளிஞ்சாலும் உலகமெல்லாம் பிளேன் எடுத்து சுத்தினாலும் இல்ல நீங்க சந்திரமண்டலத்துக்கு போனாலும் மரணம் வரும். மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும், கிருபையின் பரிபூரணம் யார்? இயேசு. அந்த பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவு, ஈவுனா வெகுமதி, நீதி ஒரு ஈவு, நாம் செயல் இல்லை. ஈவுனா நன்கொடை, தேவன் கொடுத்த கொடை, அது அருள், அது ஓசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, அதாவது ஜீவனா நித்திய ஜீவன், வாழ்வு, பரிபூரணம் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. புரிகிறதா? விசுவாசிக்கிறீர்களா? இந்த நீதிமான்கிறது உடம்பெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான், இயேசு ரத்தத்தாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் ஆண்டுக்குச்சு, விடவே விடல, ஆண்டு புச்சு. அவன் எங்க போனாலும் மரணம் விடாது. அது போலதான் இயேசு ஏத்துக்கிட்டேன்னா நீதி எங்க போனாலும் விடாது. நான் எங்க ஓடினாலும் நீதி என்ன பிடிச்சி ஆண்டுகிட்டு இருக்குது. நான் ஓடினாலும் நீதி இயேசு ஏத்துட்ட ஒரே காரணத்தினாலே நான் எங்க போனாலும் நீதி, எங்க செஞ்சாலும் நீதி, நீதி என்ன ஆண்டு, அரசு போல என்ன ஆண்டுக்குச்சு, என்ன விட மாட்டுக்குது. அப்ப நீதி ஆண்டுக்குச்சுன்னா நீதி தான் ஆசீர்வாதம், நீதியோடு சேர்ந்து தான் ஆசீர்வாதம், நீதியின் பிள்ளைகள் தான் ஆசீர்வாதம், சுகம், செல்வம், செழிப்பு. இதை விளங்கிக்கிட்டா, நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா, இதை நான் புரிந்து கொண்டா போதும். இது பெரிய ஜெபம் கிடையாது, பெரிய உபவாசம் கிடையாது, பெரிய கண்ணீரோட கிடையாது. இது பரலோகத்தை அசைக்க வேண்டாம், இது கூச்சல் போட வேண்டாம், இது கூப்பாடு போட வேண்டாம். அருமையான தேவனுடைய ஜனமே, இது சத்தியத்தை விளங்கி கொண்டா, இந்த விதினா என்னன்னு விளங்கி கொண்டா, கல்வாரி சிலுவையில இயேசு என்ன செய்தார் விளங்கி கொண்டா, பிதாவாகி தேவன் என்ன செய்தார் விளங்கி கொண்டா. இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதாவது ஜீவன் உங்களை ஆண்டு கொள்கிறது. நீ வசனத்தை விளங்கி கொண்டா, இதை புரிந்து கொண்டா, இதை விசுவாசித்தா, இலவசமாய் நித்திய ஜீவன் ஆண்டு கொள்கிறது, வாழ்வு உங்களை ஆண்டு கொள்கிறது. எப்படி? ஆண்டவரை அறியாத மக்களுக்கு பாவம் மரணம் ஆண்டு கொள்கிறது. எங்க போனாலும் மரணம் உண்டு, எப்படி இருந்தாலும் மரணம் உண்டு, எந்த நற்கை செஞ்சாலும் மரணம் உண்டு. அது
போல ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன குறை இருந்தாலும், என்ன பலவீனங்கள் இருந்தாலும், எந்த நிலை இருந்தாலும், அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்கள்கிட்ட 1000 குறை இருக்கட்டுமே, 1000 பலவீனம் இருக்கட்டுமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே ஜீவன் ஆண்டு கொள்கிறது, சுகம் ஆண்டு கொள்கிறது, மகிமை ஆண்டு கொள்கிறது, நல்வாழ்வு ஆண்டு கொள்கிறது, விருத்தி ஆண்டு கொள்கிறது. அந்த ஒருவராலே மரணம் ஆண்டு கொண்டது, இந்த ஒருவராலே வாழ்வு ஆண்டு கொள்கிறது. அந்த ஒருவராலே நாசம் ஆண்டு கொண்டது, இந்த ஒருவராலே உங்களுக்கு வெற்றி ஆண்டு கொள்கிறது. அந்த ஒருவராலே தரித்திரம் ஆண்டு கொண்டது, இந்த ஒருவராலே இயேசு என்ற ஒருவராலே ஐஸ்வர்யம் ஆண்டு கொள்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த நற்செய்தியை அறிந்து கொள்வீர்களாக. கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இயேசு என்ற ஒருவராலே வாழ்வடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. வேதம் சொல்கிறது, சத்திய வேதம் அறிவிக்கிறது, அதிக நிச்சயமாமே. நீ வாழ்வது அதிக நிச்சயமாமே. நீ கடனிலிருந்து வெளிவருவது அதிக நிச்சயமாமே. நீ பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயமாமே. நீ சுகவாழ்வு அடைவது அதிக நிச்சயமாமே. நீ விருத்தி அடைவது அதிக நிச்சயமாமே. உன் வாழ்க்கையிலே உன் குடும்பம், உன் பிள்ளைகள் தலை சிறந்தவர்களாய் மாறுவது அதிக நிச்சயமாமே. உன் வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் வருவது அதிக நிச்சயமாமே. ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை உன் குடும்பத்திலே பாலும் தேன் ஓடுவது அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. உச்சிதமான கோதுமை கண்மலின் தேன் என்று சொன்னாரே, அது வருவது அதிக நிச்சயமாமே. யாராலே? நீங்க செஞ்ச செயலாலே அல்ல, நீங்க வாழ்ந்த வாழ்க்கையாலே அல்ல, இயேசு என்ற ஒருவராலே, அவர் செய்த நீதியினாலே, அவரது தியாகத்தினாலே, கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே உங்களுக்கு வாழ்வு வருவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓ, ரொம்ப வேகமாக இருக்கிறதா? அருமையான தேவனுடைய ஜனமே, உள்ளம் பரவசமா இருக்கு. இயேசு செஞ்ச தியாகத்தை எண்ணுகின்ற பொழுது உள்ளம் பரவசமாக இருக்கிறது, உள்ளம் மகிழ்கிறது. இயேசு என்ற ஒருவராலே. அப்படியானால் இத்தனை ஒரு காலத்தில் என் பிள்ளை என்ன சொல்ல போறான், என் பேர் என்ன சொல்ல போறான்? ஓ, எங்க தாத்தன், எங்க பாட்டேன் ஒரு காலத்தில் சென்னை பட்டணத்துக்கு வந்தான், ஒன்னும் இல்லாதவனா வந்தான், தரித்திரத்தில் வந்தான், குறைவில் வந்தான், கர்த்தருடைய வார்த்தை விளங்கினான். ஆகையினாலே கர்த்தராலே இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வீடுகள், கார்கள், பங்களாக்கள், இந்த தோட்டங்கள், துறவுகள், இத்தனை ஏக்கர் நிலங்கள், இவைகளெல்லாம் என் தேவனை விசுவாசித்தபடினாலே என் தாத்தா சுதந்திரித்தான். அதாங்க ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒருவனாயிருந்தான், அவன் பொன்னும் வெள்ளி உள்ள சீமானாய் மாறினான். அதைத்தான் கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதங்கள், சரீர சுகமான ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், நீடித்த ஆயுள் என்ற ஆசீர்வாதம், அத்தனையும் இயேசு கிறிஸ்துவினாலே புறஜாதிக்கு வருகிறது. அதைத்தான் சொல். இதை குறித்து என்ன சொல்லுவோம்? ரோமர் 9:30. இதை குறித்து என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதி நீதி அடைந்து விட்டார்களே. அது விசுவாசத்தினால் வந்த நீதியே. ஆனா நீதியை தேடும் தேவனுடைய ஜனமோ, இஸ்ரவேல் மக்களோ, வாக்குத்தத்தப்பட்ட சந்ததியோ, அவர்கள் நீதியை அடையவே இல்லையே. ஏன் அடையல? அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடல. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினால வருது தெரியல. அவர்கள் மதத்துக்காக தன்னுடைய கொள்கை, தன்னுடைய வைராக்கியம், தன்னுடைய மத வைராக்கியம், தன்னுடைய இன வைராக்கியம், தன்னுடைய ஜன வைராக்கியம், தன்னுடைய பாரம்பரியம், எங்க தாத்தா காலம் அப்படித்தான், எங்க பாட்டம் அப்படித்தான், எங்க மோசே அப்படித்தான், எங்க தீர்க்கதரிசி அப்படித்தான், நாங்க மோசேயோட சீச, நீங்க இந்த இயேசுடைய சீச, நாங்க மோசே பேசுனா எங்க பாரம்பரியத்தை விட மாட்டோம். கிடைக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்க. ஆகையினால் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையினால் ஒரே மீறுதலினாலே, அந்த ஒரே மீறுதல் யாரு? அதான் ஆதாம். ஒரே மீறுதல் தான். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, தண்டனை ஒருத்தன் தான். ஒரே தப்பு தான் எல்லா மனுஷனுக்கும். இது ஒரே ஒரு மனிதன் ஒரே தப்பு பண்ணினான், எல்லா மனுஷனுக்கும் அழிவு, எல்லா மனுஷனுக்கும் நாசம். அதான் ஒரே ஒரு குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்ச மாதிரி. ஒரே ஒரு குண்டு போட்டான், எல்லாருக்கும் நாசம், எல்லாருக்கும் அழிவு. இன்னொரு குண்டு போட்டா அதான் என் ஆண்டவராய் ஜீவனுங்கிற குண்டு. இந்த குண்டு எல்லாருக்கும் வாழ்வு. ஹல்லேலூயா. அந்த குண்டு ஜப்பான்ல போட்ட குண்டு போல. ஆமென். ஒரே போட்டான், பாவங்கிற குண்டு போட்டோன்னு எல்லாரும் அழிஞ்சு போயிட்டான். ஏசென்ற ஒருவர் வந்தார். இப்படி சொன்னா புரியும். ஜீவனுங்கிற குண்டை போட்டா யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேருக்கும் வாழ்வு. அதுதாங்க பேசுறாரு. அல்லாமலும் ஆகையினால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் என்ன சொல்லுங்க, எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினை, தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதி தான். பல நீதி இயேசுக்கு செஞ்ச ஒரே நீதி. மற்ற எந்த நீதியும் கிட்ட வரல. மற்ற எல்லா நீதியும் அழுக்கு கந்த. இயேசு என்ற தேவனுடைய குமாரன், தேவன் செய்த நீதி, அந்த ஒரே நீதி, அதான் ஒரே குண்டு, அது ஆசீர்வாத குண்டுங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா மனுஷனுக்கும்
எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுது? ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. தேவன் தீர்ப்பு வழங்கி விட்டார். இயேசுவை என் மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த நாளிலிருந்து நான் உனக்கு தீர்ப்பு வழங்குகிறேன், நீ நீதிமான். ஆகையினாலே நீதிமானுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் உண்டு. நீதிமானாகி நீ விளங்கிக்கிட்டா, வசனத்தை புரிந்து கொண்டா, பிரகாசனம் மனக்கண் இருந்தா, நீ பனையை போல செழிப்பா. நீதிமானுடைய ஆசீர்வாதம், நீ பனையை போல செழிப்பாய், கேதுரு போல வளருவாய். நீதிமானுடைய ஆசீர்வாதம் என்ன? நீ ஒரு கேடு வராது. இது கடந்த செய்திகளில் பார்த்தோம், கடந்த பல செய்திகளை பார்த்தோம். அந்த கேசட்களை வாங்கி கேளுங்கள். நீதிமானுடைய ஆசீர்வாதம் என்ன? அவனுடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், அவனுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். நீதிமான் பசியினால் வருந்தப்பட மாட்டார். நீதிமான் அன்று அசைக்கப்படுவதல்ல. அல்லேலூயா. அப்படியெல்லாம் அருமையான ஜனமே, தேவன் தீர்ப்பு வழங்கி விட்டான். இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனை தீர்ப்பை பெறுகிறான். நீ 1000 குறை இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், உன் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், இங்க கேள்வி இல்லை. என் மகன் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் செஞ்ச ஒரே நீதினாலே எல்லா பாவத்தையும் கேன்சல் பண்ணி தேவன் நீதிமான் என்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவை உங்களுக்கு கொடுக்கிறபடினாலே பாவத்தினால் தானே கேடு வருது. உன் பாவம் தானே உனக்கு பிரச்சனை. இனிமே கவலைப்படாது. என் மகனையும் தரேன், பரிசுத்த ஆவியையும் தரேன். அவருக்குள்ள வந்துட்டாருன்னா இனி பரிசுத்தமா வாழு. நீ இல்ல, என் மகன் இயேசுவே உனக்குள்ள இருந்து உன்னை பரிசுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. அதான் அவராலே அவர் நமக்குள்ள வருகிறார். அதைத்தான் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்படியானால் அந்த கொடிக்கு எங்கிருந்து ஜீவனம் வந்துச்சு? கொடிதான் கனி கொடுக்குது. ஆனால் உண்மையில கொடியா கனி கொடுக்குது இல்லைங்க, செடியிலிருந்து தான் வந்துச்சு. இந்த ஆசீர்வாதம் எங்க? கொடியில தான் தெரியுது. கனியெல்லாம் எங்க தெரியுது? கொடியில தான் தெரியுது. கொடி ஒண்ணுக்கு உதவாது, ஒன்னு பிரயோஜனமும் கிடையாது. அந்த கொடியில ஒரு சக்தியும் கிடையாது. ஆனா கொடியில பார்த்தா பழங்கள் அழகழகா தொங்குது. ஓ, இனிமையான பழம் வருது. இது எங்க இருந்து வந்துச்சு? பார்த்தா கொடியை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா கொடியில இல்லைங்க, அது செடியிலிருந்து வந்துச்சு. அல்லேலூயா. என் ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்தது? செடியிலிருந்து வருகிறது. என் சுகம் எங்க இருந்து வருகிறது? செடியிலிருந்து வருகிறது. என் நல்வாழ்வு எங்க இருந்து வந்தது? செடியிலிருந்து வருகிறது. இது செடியிலிருந்து வந்து யாருக்கும் தெரியாது. இவர் நான் எங்கிட்ட இருந்து வந்த மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு நான் பேசுறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன்னா, இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்தது? இந்த விருத்தி எங்க இருந்து வருது? அது செடியிலிருந்து வந்தது, அது இயேசுவில இருந்து வந்தது. இந்த ஐஸ்வர்யம் யாரால வந்து? இயேசுவில இருந்து வருகிறது. இந்த சுகம் யாரால வருகிறது? இயேசு. அது ஒரு மனிதனுடைய நீதியினாலே தேவனுக்கு தீர்ப்பு வழங்கி விட்டார். நீதிமான் தீர்ப்பு வழங்கி விட்டார். அது மாத்திரம் இயேசுவே எனக்கு கொடுத்து விட்டார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து விட்டார். ஆகையினாலே என் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி ஒரு குறைவும் இல்லை, ஒரு தாழ்ச்சியும் இல்லை, ஒரு பற்றாக்குறையும் இல்லை. இதுதாங்க நற்செய்தி. இயேசுவினாலே எல்லாரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? திரும்பி 19 வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினார். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போயிட்டான். ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். அவன் கீழ்ப்படியல. அதனால என்ன வந்துச்சு? அநேகர் பாவிகளாக, எல்லாரும் அவன் வம்சம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல். யாரு? ஒருவர், இயேசு. அவர் பூமியில் வந்தார், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். தேவனே ஏதோ வருகிறேன், புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, புத்தக சொல்லி என்னை சித்தம் செய்ய முடியா வந்தேன். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிதாவின் சித்தம் செய்தார். மரணத்தில் கூட பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி அந்த சித்தம் செய்தார். அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லா அந்த வம்சத்தில் வந்த எல்லாரும் பாவி. இயேசு என்று ஒருவனுடைய கீழ்ப்படினாலே, நான் கீழ்ப்படியவில்லை, என்கிட்ட மீறுதல் உண்டு, நான் நீதி செய்யவில்லை, நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. ஆனா ஒன்ன செஞ்சேன், இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே பரலோக பிதா என்னுடைய கீழ்ப்படியாக பார்க்கவில்லை, என்னுடைய அக்கிரமத்தை மீறுதலையும் பார்க்கவில்லை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், எபேசியர் 2:1 சொல்லப்பட்டபடி தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பாவத்தில் அக்கிரமம் செத்து கிடந்த எங்களை அவரோடு உயிர்ப்பித்து ஆண்டவர் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் உன்னதங்களே அவரோடு உட்கார வைத்தார். ஆகையினாலே இது நான் செஞ்ச செயலினாலே இல்ல, இயேசுநாதர் கீழ்ப்படிந்தபடினாலே, இவராலே, இவர் செஞ்ச செயலாலே, இவர் வாழ்ந்த வாழ்க்கையினாலே, இவர் ரத்த புண்ணியத்தினாலே எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? இன்றைக்கு என் எல்லா கீழ்ப்படியாக மன்னித்து என்னை நீதிமான தீர்ப்பிட்டு தேவன் எங்கேயோ உட்கார வைக்கல, சம நிலையிலே சிங்காசனத்திலே அவரோடு கூட சம அந்தஸ்திலே உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதம். தேவனுடைய ஜனமே, 19 வசனம். அன்றி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகும்படி வந்துதான். அப்படி இருந்தும் பாவம் பெரிய இடத்திலே கிருபை, அதாவது இயேசுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. 21 வசனம் முடிப்போம். 21 வசனம் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல, பாவம் ஆதாம் செஞ்ச பாவம் மரணத்துக்கும் நாசத்துக்கும் அழிவுக்கும் ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே, இயேசுவின் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக
நம்மை ஆண்டு கொண்டது. அப்படியானால் இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டார், நீங்க விசுவாசித்தார், உங்க வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை ஆண்டு கொள்ளும். கிருபை என்றாலே இலவசம், நீதி இலவசம், ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம். அது உங்களை ஆண்டு கொள்ளும். எங்க போனாலும் ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளும். எங்க போனாலும் இந்த சத்தியத்தை விளங்கினா, இது விளங்கினா விசுவாசிப்பீங்க, விசுவாசித்தா அதை சிந்திப்பீங்க, அதையே பேசுவீங்க. எங்க போனாலும் உங்களை ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளும், சுகம் ஆண்டு கொள்ளும், நன்மை ஆண்டு கொள்ளும், விருத்தி ஆண்டு கொள்ளும். சத்தியம் தெரியலன்னா துன்பம் ஆண்டு கொள்ளும், கவலைகள் ஆண்டு கொள்ளும், பிரச்சனைகள் ஆண்டு கொள்ளும், கலக்கங்களும் பயங்களும் சந்தேகங்களும் ஆண்டு கொள்ளும். அது மரணத்து சக்தி. அது சத்தியத்தை அறிஞ்சிட்டா, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு ஜீவன் இருக்கிறது, எனக்கு தேவன் தீர்ப்பு வழங்கி விட்டார், நான் நீதிமான் ஆகையினாலே இதை விலகிக் கொள்ளும்போது நான் எங்கே சென்றாலும் தேவன் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்று எபேசியர் 4:6 சொல்கிறது. ஆகையினாலே ஆசீர்வாதம் என்னை ஆண்டு கொள்ளும். நான் போகிறவெல்லாம் ஆசீர்வாதம், நான் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் வியாபாரத்தை தொடங்கினா, கடையை தொடங்கினா, இயேசுவின் நாமத்தை தொடங்குறேன். இன்றைக்கு ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. இன்றைக்கு என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம், வேலை செலுத்து போகும்போது ஆசீர்வாதம், தொழில் செய்த ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கிருபை ஆண்டு கொள்கிறது, ஆசீர்வாதம் ஆண்டு கொள்கிறது. ஆண்டவரே, கைகளை பார்க்கும்போது இந்த கையிலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னை நான் பார்க்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய மகிமை என்னை சூழ்ந்திருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் சூழ்ந்து நான் தொட்டால் ஊழியத்தின் பாதையிலே தொட்டால் ஆசீர்வாதம், கைகளை வைத்தால் சுகம், இயேசுவின் நாமத்திலே விடுதலை. தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதி ஆண்டு கொண்டிருக்கிறது, இயேசு ஆண்டு கொண்டிருக்கிறார். தேவன் தீர்ப்பு வழங்கி விட்டார், நீதிமான். உன் குற்றங்களை எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டார். இனி எந்த மனிதனும் குற்றப்படுத்த முடியாது. எந்த சபையோ, எந்த மனிதனோ, எந்த உபதேசமோ நீ அடிமை என்றோ, நீ பாவி என்றோ குற்றப்படுத்த முடியாது. காரணம், நீ இயேசுவின் இரத்த புண்ணியத்தினாலே இந்த சத்தியத்தை விளங்கினபடியால் நீதிமான். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில கற்றுக் கொடுக்க தந்த கிருபைக்காக துதிக்கிறோம். நாங்கள் சொல்லல, இலவசமாய் பாவ மன்னிப்பு, இலவசமாய் சுகம், இலவசமாய் ஆசீர்வாதம், இலவசமாய் ஐஸ்வர்யம், இலவசமாய் பரிசுத்தாவி அபிஷேகம், இலவசமாய் வெற்றி வாழ்க்கை, இலவசமாய் பரிசுத்த வாழ்க்கை. இதை உடைய வார்த்தையிலிருந்து உடைய பிள்ளையை கற்றுந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் விளங்குவார்களாக. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு புரிய வைப்பீராக. தேவனே, பரிசுத்தாவியான உதவி செய்வாராக. எல்லா நிறைவும் பெற்று, எல்லா வளமும் பெற்று, எல்லா விதத்திலும் விருத்தி அடைந்து உடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக. தங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு நன்றாய் வாழ்ந்து மற்றவர்களையும் இந்த கிறிஸ்து சத்தியத்திலே நடத்த நீர்களுக்கு உதவி செய்வீராக. கண்கள் திறப்பீராக. வியாதிகள் மறையட்டும், கலக்கங்கள் மறையட்டும், பயம் மறையட்டும், சந்தேகம் மறையட்டும். நான் நீதிமான், சுகம் என்னது என்று எப்போது சொல்லட்டும். எல்லாவற்றையும் கருள் தருகிறோம். இந்த வார்த்தை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் கருள் தருகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினம் சந்திப்போம்.